அதாவது நம்ம உடலில் வரக்கூடிய பிரச்சனைகள், அது வந்து தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், சருமம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வலி சும்மாவே வலி இருக்கும் நம்ம உடம்புல, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். பைல்ஸ் முக்கியமாக, மூளை நோய் அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கலாம். அண்டு பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைகள் வந்து நமக்கு அடமெண்ட்டாக இருப்பாங்க, நமக்கு வந்து கோஆப்ரேட்டிவாக இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை எல்டர்ஸ்க்கு வந்து வேறு கொஞ்சம் அடல்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீட்டில் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஃபியர் இருக்கலாம், ஒரு இன்டர்வியூ பயம் இருக்கலாம், வேறு ஏதாவது லைஃப்பில் வந்து டிப்ரெஷன் இருக்கலாம், சரியாக மார்க் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி டிப்ரெஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுடைய மனசையும் உடலையும் அசோசியேட் பண்ண வச்சு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறதுங்கிறது அரோமா தெரப்பி ஒரு வைட்டல் ரோல். அமாங் ஆல் தி ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அரோமா தெரப்பிங்கிறது ஒரு வைட்டல் ரோல். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக அதுக்கு ஒவ்வொரு வேறு பேரில் இருக்கும். மருந்து காம்போசிஷன்லாம் ஒன்றா இருக்கலாம், வேறு பேரில் இருக்கும். பட் அரோமா தெரப்பி மட்டும் ஒரு குளோபல் தெரப்பி. நீங்கள் சைனாவில் போய் நீங்கள் கேட்டாலும் இதே லாவெண்டர் தான், இதே லெமன் கிராஸ் தான். அமெரிக்காவில் போய் கேட்டாலும் இதே லாவெண்டர் தான், இதே லெமன் கிராஸ் தான். இதே பிரச்சனைகளுக்கு தான் அது தீர்வாக இருக்கும். ஸோ எங்கே போய் நம்ம பார்த்தாலும் அதுக்கு வந்து தீர்வு வந்து ஒரே காமனாக ஒரு குளோபலாக எல்லாம் ஒரே நேமில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து அந்த அரோமா ஆயில்ஸ் கிடைக்கும். இப்போ அந்த வகையில் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது வந்து தூக்கமின்மை. தூக்கமின்மை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை தூக்கமின்மை தான். இன்சோம்னியா பேஷண்ட்ஸ் டேப்லெட்ஸ் போடுறவங்க எவ்வளோ சீக்கிரம் படுத்தாலும் கூட தூக்கம் வராது. அந்த 12 மணி 1 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கவங்க, புக் படிச்சுட்டு இருக்கவங்க அதெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து தூங்காமல் இருந்து பாருங்கள், நமக்கு வந்து நம்ம உடலில் செக்ரேட் ஆகிறது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருட்டில் நைட்டில் இந்த டார்க் பிளேஸில் நம்ம தூங்குறப்ப தான் நமக்கு கிடைக்கும். ஒரு இம்யூன் சிஸ்டம் வேலை செய்கிறதே நைட்டில் மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ அந்த நைட்டில் நமக்கு ஒரு சவுண்ட் ஸ்லீப் இல்லை அப்படின்னா அதோடைய ஒரு செக்ரேஷன், நம்ம உடம்போட செரட்டோனின் செக்ரேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்காது. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல நிறைய இருக்கும். ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு இம்யூன் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா நைட் லேம்ப் கூட போடாமல் நைட்டில் வந்து தூங்கி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும். இம்யூன் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து தூக்கம் வரலை அப்படின்னா ஒன்று உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை அட்மாஸ்ஃபியர் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்து வராமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களில் நமக்கு வந்து தூக்கமின்மை இருக்கும். ஸோ தூக்கமின்மை அப்படிங்கிறப்ப அது வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அது குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டிய விஷயம். அதில் வந்து நீங்கள் அரோமா தெரப்பி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, தூக்கமின்மையாக இருக்கிறவங்க நைட்டில் வந்து ஒரு 8:30 9க்கெல்லாம் ஒரு தடவை நைட்டு ஒரு வார்ம் வாட்டரில் கொஞ்சம் பொறுக்கிற சூடில் கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 ஆயில் தான். ஒன்றும் இல்லை, ரோஸ் ஓட்டோ அப்படிங்கிற ஆயில் இருக்கும், உங்களுக்கு எந்த கடையில் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ரோஸ் ஓட்டோங்கிற ஆயில் எடுத்துக்கோங்க. நெரோலிங்கிறது ஆரஞ்சோட பிளாசம்லேருந்து வர்றது. அதுக்கப்புறம் லாவெண்டர் ஆயில்னால் நம்ம வீட்டில் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் லாவெண்டர் ஆயில் தீர்வு கொடுக்கும். அது ஒரு வெர்சட்டாலிட்டி குணம் உள்ள ஆயில், அது எல்லாருமே வச்சுக்கிறது நல்லது. இந்த 3 ஆயிலும் நம்ம கையில் இருக்கிறப்போ டெய்லி நைட்டு குளிக்க சொல்லி அவங்க குளிக்கிறப்போ ஒரு பக்கெட் வாட்டரில் ஈச் 5 drops அந்த ஆயிலை விட்டுட்டு நல்லா கலந்து அதை வந்து உடம்பு குளித்தா போதும், நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஒரு வார்ம்த் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த வார்ம்த் இருக்கும் இல்லையா, அந்த வார்ம்த் இருக்கப்போ ஒரு கப் ஆஃப் மில்க் எடுத்துக்கோங்க, ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ½ ஆப்பிள், ஒரு அரை ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா போதும். நைட்டு நம்ம டின்னரும் முடிச்சிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நைட் நீங்கள் படுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சவுண்ட் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஸ்லீப்புங்கிறது நமக்கு இன்றைக்கி தேவையான ஒன்று. அதனால் இந்த 3 ஆயிலும் கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லீப் கிடைக்கும். காலையில் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பீங்க. ஸோ இது மாதிரி உடலில் வரக்கூடிய பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அரோமா தெரப்பியில் என்ன தீர்வு இருக்குது, என்னென்ன ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறத வரப்போகிற காலங்களில் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.